தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல ஆர் எவ்வளோ இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணாலுமே கம்பெனி சைட்லேருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே வரலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வெறும் 5 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பெற முடியுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட் எண்ட் ஆஃப் த வீடியோ எக்ஸ்ட்ரா டிப்னு சொல்லியிருக்கேன், அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ், உங்கள் மொபைலில் நீங்கள் இது வரைக்கும் லிங்க்டின் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஸ்டெப் 2 இஸ், அந்த லிங்க்டின் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சைன்அப் பண்ணலன்னா சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலில் உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. லிங்க்டின் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, தென் உங்கள் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாப் செக்ஷன் போகலாம். ஸோ இப்போ ஜாப் செக்ஷனில் என்ன ஜாப், இப்போ எக்ஸாம்பிள் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் போகிறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இந்தியாவில் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் காட்டுதுன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. இப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு ஒரு கீவேர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதெல்லாமே ஃபுல் டைம், எதுவுமே இங்கே இன்டர்ன்ஸ்ன்னு கிடையாது. ஸோ ஏன் இப்படி காட்டுது அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த ஜாப் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம செட் பண்ணல. ஸோ அதை செட் பண்ணாதனால நமக்கு இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் டைப்புன்னு இருக்கு இல்லையா, இதை இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சேஞ்ச் பண்ண உடனே என்னோடய ரிசல்ட்ஸ் பாருங்கள் 4ன்னு மாறிடுச்சு. ஸோ 4ன்னு மாறி இருக்கு. இதுக்கு ஏன் அப்படி 4ன்னு காட்டுது அப்படின்னா, மேலே இருக்க கீவேர்டு இருக்குல்ல, ஸோ அது தப்பாக இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம கீவேர்ட்ஸில் வந்து நம்மளோட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை போடக்கூடாது. அதாவது இன்டர்ன்ஷிப் போகிறோம், இன்டர்ன்ஷிப் தேவை, இல்லை ஃபுல் டைம் ஜாப் தேவை, அதெல்லாம் போடக்கூடாது. கீவேர்ட்னால் வெறும் அந்த டெசிக்னேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ், ஜாப் டைப்பை வந்து இன்டர்ன்ஷிப்னு மாற்றணும். ஓகே, தென் த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ஈஸி அப்ளை, தென் அண்டர் 10 அப்ளிகன்ஸ். ஸோ ஃபில்டர்ஸை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் ஃபோர்த் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஸ்டெப் நம்ம கிளியர் பண்ண உடனே நமக்கு வெறும் 2 தான் காட்டுது. அதாவது இப்போது போஸ்டட் ஜஸ்ட் நவ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. ஸோ நான் லைவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஸோ காம்பன்சேஷன் ஸ்டைஃபன் எல்லாமே என்டிஏல போட்டிருக்காங்க. ஸோ சும்மா அப்ளை பண்ணுவோம். ஸோ ஈஸி அப்ளை எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரியே தெரியாது, டப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய சிவி எல்லாமே இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து நான் அந்த ஒரு ஜாப் ரோலுக்கு எது கரெக்டாக இருக்கும், ஸோ இது கரெக்டாக இருக்கும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இது கரெக்டாக இருக்கணும் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போத்தி நான் இப்போ இருக்கிறதுலே போகிறேன். தென் சில கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. தென் டு யூ ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ் வ்ளாகர். ஸோ ஆமானா ஆமான்னு போடுங்க, எஸ் நோனா நோன்னு போடுங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஸோ எல்லாத்துக்கும் நோ போடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்ளை ஆகிடுச்சு. ஸோ திஸ் சிம்பிள் தான் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது. ஈஸி அப்ளை இருந்ததுன்னா, இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம அவங்க வெப்சைட்டில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் லாஸ்ட் 5வது ஸ்டெப் இஸ், கீழே இருக்கு இல்லையா, கெட் ஜாப் அலாட்ஸ் ஃபார் திஸ் சர்ச் அப்படின்னு, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க டெசிக்னேஷன் அண்ட் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். அது ரிலேட்டடாக அதாவது ஒரு கம்பெனிலேருந்து இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க ஜாப் அப்படின்னா நமக்கு உடனே மெயில் வரும். அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரெஸ்யூமை ஹெச்ஆர் பார்க்குறதுக்கு 99.9% வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி பேசிஸில் தான் கம்பெனிஸ் வந்து கேண்டிடேட்ஸை பிக் பண்ணுவாங்க. அதை லிங்க்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன 5 ஸ்டெப். ஸோ 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா
கீழே லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மூணுத்தையும் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனஸ் டிப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை லிங்க்டின் யாராவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்களே HR பீப்புள்ஸ், ஸோ அவங்களுக்கு நம்ம பர்சனலாக DM பண்ணலாம் லிங்க்டின்ல. அது 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணிவிட்டு தென் கனெக்ட் ஆன அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பர்சனலாக DM பண்ணலாம். இல்லை அப்படின்னா லிங்க்டின் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு மந்த் ஃப்ரீ தான். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டு தென் அவங்க DMல போயிட்டு உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு கவர் லெட்டரில் எழுதி தென் அந்த கவர் லெட்டரை ரெஸ்யூமோட அட்டாச் பண்ணி அவங்களுக்கு DM பண்ணலாம். ஸோ ஹெச்ஆருக்கு DM பண்ணிட்டோன்னு அப்படியே இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ வெப்சைட்டில் கேரியர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த கேரியரில் அவங்க கேரியர் மெயில் கொடுத்துருப்பாங்க அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி. இது அதை எடுத்து அந்த மெயிலுக்கு கவர் லெட்டர் வித் அட்டாச் ரெஸ்யூம் அங்கேயும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பண்ணணும் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு டைமில் கிடைக்கணும் அப்படின்னா. ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் அப்ளை பண்ணால் மட்டுமே அவங்க ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஒரு ஞாபகம் இருக்கும். இது அது இல்லை. ஸோ நீங்கள் வெறும் லிங்க்டின்ல ஈஸி அப்ளை பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா ஸோ கண்ணில் படாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் ஃபில்டர் சரியாக யூஸ் பண்ணணும், கீவேர்ட் சரியாக யூஸ் பண்ணணும். தென் லைக் ஈஸி அப்ளை பண்ணிட்டோன்னு விடாமல் லைக் நம்ம எந்தெந்த விதத்துலலாம் நம்ம அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் நம்மளுடைய ரெஸ்யூம் அவங்க ரீச் அவுட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கால் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன அந்த 5 ஸ்டெப் ப்ளஸ் தட் 1 போனஸ் ஸ்டெப் இதெல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கிடைக்கிறது. ஸோ ஆல் தி பெஸ்ட். பை.